ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ரச்சரிக்கம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ராஜரெட்டி அப்படின்ற ஒரு அரசியல்வாதி தனக்கு ஆண் வாரிசு வேணும், ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாருங்க. ஆனா அவருக்கு பெண் குழந்தை பிறந்துடுது. அதனால அந்த பெண் குழந்தைய உடனடியாக கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து ராஜரெட்டியோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க. இவ பிறந்த நேரம் என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவளை உயிரோட விடுறேன், இவ இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையுமே கொடுக்காம வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்து அனுபவிச்சு வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் சில பல சம்பவங்களை பண்றாங்க. அது என்ன மாதிரியான சம்பவம், அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ராஜரெட்டி அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜரெட்டி பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில பெருசா எதுவுமே சாதிக்கல. தனக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்தது அப்படின்னா தன்னுடைய அப்பாவே பிறந்த மாதிரி, அதனால என்னோட அரசியல் வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு அவர் நம்புறாருங்க. கட்டாயம் ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறாருங்க. தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட குடிச்சிட்டு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தையும் பிறக்குது. பிரசவம் பார்த்த பாட்டி சொல்றாங்க, பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் நல்ல நேரத்துல பிறந்திருக்கு, இந்த குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல, நீ வேற இந்த விஷயம் மட்டும் ராஜாரெட்டிக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குழந்தைய கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராஜாரெட்டி இந்த குழந்தைய பாக்குறதுக்காக வராருங்க. அவர் 100% அது ஆண் குழந்தை தான் அப்படின்னு நம்பிட்டு வராரு. அப்புறம் வந்து குழந்தைய பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஒரு பெண் குழந்தை அப்படின்ட்டு. பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட மனைவியை பிடிச்சி கண்டபடி திட்டுறாருங்க. உன்னால ஆண் குழந்தைய பத்தி தர முடியாதா, இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாருங்க. அந்த நேரம் பார்த்து இவருக்கு கட்சியில சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வருதுங்க. அதை கேட்டு இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ராஜரெட்டியோட மனைவி சொல்றாங்க, பாத்தீங்களா பெண் குழந்தை பிறந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவ பிறந்த நேரத்துக்கு எனக்கு சீட்டு கிடைச்சதுனால இவளை கொல்லாம உயிரோட விடுறேன், இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்ப அந்த நாமினேஷன்லாம் தாக்கல் பண்றதுக்காக போவாங்க இல்லையா, அந்த ஆபீஸ்க்கு வெளியில ஒரு நபர் வராருங்க. ராஜரெட்டியை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்க கட்சியில இருக்கிறவனுக்கு எல்லாம் மூளை கெட்டு போச்சு போல, உன்னைய போய் எலெக்ஷன் கேண்டிடேட்டா நிப்பாட்டி இருக்காங்க பாரு, உனக்கெல்லாம் என்ன ஆதரவு இருக்கு, இந்த சுத்துப்பட்டு கிராமம் முழுக்க நான் சொல்றதை கேட்டுதான் நடந்துப்பாங்க, நீ எல்லாம் கண்டிப்பா தோத்துருவ அப்படின்னு கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இந்த ராஜாரெட்டியோட அசிஸ்டன்ட்னு ஒரு நபர் இருக்கிறாருங்க, அதாவது அடியால் மாதிரி. அவர் பாத்தீங்கன்னா எங்க ஐயா முன்னாடியே நீ கை நீட்டி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து பட்டுன்னு விட்டிடுறாருங்க அவரோட கைய. ராஜாரெட்டி எதுவுமே சொல்லலங்க. அவர் பாட்டுக்கு போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அந்த எலெக்ஷன்லயும் நிக்கிறாரு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அந்த கை போனவரே நம்ம ராஜாரெட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. என்னப்பா ஒத்த கையை வச்சு வாழை பழகிட்ட போலயே அப்படின்னு இந்த ராஜாரெட்டி கேட்க, அதுக்கு இந்த நபர் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னோட ஒரு கை வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட கௌரவமே போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இப்போ நான் உன்னை மீட் பண்ண வந்ததுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு இனிமேல் இந்த அரசியல் வேண்டாம், எனக்கு இனிமேல் இந்த போட்டி வேண்டாம், ஆனா என்னோட கையை வெட்டினான் இல்லையா அவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, அவனோட கதையை நான் முடிக்கணும், அவனோட கதையை முடிக்கிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணன அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜரெட்டியை பொறுத்த வரைக்கும் பதவி மட்டும்தாங்க. எவ்வளவுதான் நம்பிக்கையான ஆள் இருந்தாலும் பதவிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ராஜரெட்டி. அதனால நீ அவன் கதையை முடிச்சுக்கோ, நான் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஒத்த கைக்காரர் பாத்தீங்கன்னா ஆள் வச்சு ராஜரெட்டியோட விசுவாசியான அந்த அடியால ரவுண்ட் அப் பண்றாருங்க. அவருடைய மனைவி கண்ணு முன்னாடியே கொலையும் பண்றாருங்க. தன்னுடைய அப்பா கொல்லப்பட்டதை அந்த அடியாளுடைய பையன் பாக்குறான். கீழே கிடக்கிற அருவால கையில எடுக்கிறான். அந்த பையனுடைய பேரு சிவாங்க. இப்ப இந்த ராஜாரெட்டி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க. என்னோட விசுவாசியா அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் அவனுடைய செல்வாக்கும் கௌரவமும் கிராமத்துக்குள்ள உயர்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இந்த செல்வாக்க வச்சுக்கிட்டு இந்த ஒத்த கைக்காரன் எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நின்னானா விடவே கூடாது, அவனோட கதையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒத்த கைக்காரனுடைய கதையும் ராஜாரெட்டி முடிச்சிடுறாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த ராஜாரெட்டிக்கு அவரோட பொண்ணை சுத்தமா பிடிக்கிறதே இல்லைங்க. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இவளை என் எதிரில் வரக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி திட்டுவாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன் பிறக்குது. அந்த பையன் மேல முழு அன்பை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து கால் வருது, உங்க பையன் பாத்தீங்கன்னா அவனை லீடர் ஆக்கல அப்படின்னு இன்னொரு பையனை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த ராஜரெட்டி சிரிக்கிறாரு. அவன் என்னோட பையன், அப்படிதான் இருப்பான், அவனுக்கு ஒண்ணு வேணும்னா அது வேணும், கிடைக்கல அப்படின்னா அதை பலவந்தமா வாங்கிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்தோடைய மினிஸ்டரா இவர் பதவி ஏற்கிறாரு. மக்கள் கிட்ட எல்லாம் நல்ல விதமா தான் பேசுறாரு. பட் பர்சனலா அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேரக்டரா தான் இருக்குது. அப்படியே பையனும் பொண்ணு வளர ஆரம்பிக்கிறாங்க. பையனுக்கு தேவையான எல்லாத்தையுமே பையன் கேட்காமே பண்றாருங்க. ஆனா பொண்ணுக்கு எதுவுமே பண்றது இல்ல. பையனை படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறாருங்க. அதே சமயம் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க அம்மா பம்பி பம்பி போய், பொண்ணு ஸ்கூல்ல டாப்பரா வந்திருக்கிறா, காலேஜ்ல படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவ ஸ்கூல்ல டாப்பரா வந்துட்டா அப்படின்றதுக்காக எல்லாம் ஒன்னும் படிக்க வைக்க தேவையில்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறா, காலேஜுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஆந்திர பிரதேசத்தோடைய துணை முதல்வர் அப்படின்ற லெவலுக்கு இவர் வளர்ந்துடுறாருங்க. கொஞ்ச நாளைக்கு தான் துணை முதல்வர், கூடிய விரைவில் நான் முதல்வர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
முதல்வர் ஆசையிலேயே ஒரு மிதந்துகிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா கிராமத்துல திருவிழா ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க மேடை நாடகம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு பைரெட்டி அப்படின்ற ஒருத்தர் வராருங்க. அவர் யாரு அப்படின்னா இந்த ராஜா ரெட்டி அப்படின்றவருடைய மருமக. அதாவது அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தது இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு பார்கவிங்க. பார்கவியோட புருஷன் தான் இந்த பைரெட்டி. பார்க்கவே கொஞ்சம் ரணகலமான ஆளா இருக்கிறார் இல்லையா அந்த பைரெட்டி. அவரோட ஆக்டிவிட்டியும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடாம எதுக்காக டிவோஷனல் டிராமாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடுனா அவங்க ஆடுறதை விட நீங்க ஏறி அலப்பற பண்றது தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது பைரெட்டி அப்படின்ற ஒரு பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கான ஒரு ஆளு அப்படின்ட்டு. பார்த்தா அந்த திருவிழாக்கு வந்த ஒரு பையனும் பொண்ணு பாத்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓடி வரும்போது பைரெட்டியை தெரியாதனமா இடிச்சறா. சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. ஆனா இந்த பைரெட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல ஆசை வந்துருதுங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி ஆலமரத்தடியில வச்சு இந்த பைரெட்டி பாலியல் வன்புணர்வு பண்றான். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்த அந்த பொண்ணுடைய காதலன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது பைரெட்டி அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பயந்து போய் சைலண்டா நின்றான். அடுத்த நாள் காலையில பால்காரர் அந்த வழியா பால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஆலமரத்துல என்னமோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணை அந்த பைரெட்டி சுருக்கு போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போயிடுறாரு. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. டெட் பாடியை மீட்டு விசாரணையை தொடங்குறாங்க. இறந்து போன அந்த பொண்ணுக்கு வெறும் 16 வயசு தாங்க ஆகுது. அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இதை பண்ணது பைரெட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க. இந்த வழக்க சூசைட் வழக்கா க்ளோஸ் பண்ண தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பார்கவிக்கு போன் கால் வருதுங்க. அதாங்க ராஜா ரெட்டியோட பொண்ணு. இந்த ராஜா ரெட்டி பார்கவியை பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு. உன் புருஷனை ஒழுங்கா உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதா? 16 வயசு பொண்ணை உன் புருஷன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பயங்கரமா திட்டுறாருங்க. அது எப்படிப்பா என் புருஷன் தான் இந்த சம்பவத்தை பண்ணுனா அப்படின்னு உன்னால அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியுது அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த ராஜா ரெட்டி சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள போய் ஒரு சின்ன குழந்தை கிட்ட கேட்டாலும் உன் புருஷனோட பேரை தான் சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள் தான் உன் புருஷன். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அதை நீங்களே என் புருஷன் சொல்லுங்க. பொண்ணு கொடுத்த மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுவான்ல அப்படிங்கும் போது அவர் எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிடுறாருங்க. இந்த பைரெட்டி அவங்க மாமனார் கூட மதிக்க மாட்டான் போலங்க. இப்ப இந்த பார்கவி என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இது பாவப்பட்ட காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டே அந்த பணத்தை கீழே போட்டுறாங்க. அங்க கட் பண்ணா அந்த 16 வயசு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். அந்த பொண்ணு சூசைட் பண்ணி எல்லாம் இறந்து போக கிடையாது, பைரெட்டினால கொல்லப்பட்டா அப்படின்ற விஷயத்த சொல்ல அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்காரங்க ஏத்துக்கவே மாட்டான்றாங்க. அவனை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லி அவனை உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டவே இல்லைங்க. அங்க கட் பண்ணா சிவா அப்படின்றவரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராருங்க. இந்த சிவா வேற யாரும் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ராஜரெட்டிக்கு அடியாளா இருந்து துரோகத்தினால் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய சின்ன பையன் கூட அருவாள் எடுத்தானே அந்த குட்டி பையன் தாங்க சிவா. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காரு. இப்ப சிவாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, இன்னும் நீ பார்கவி நினைச்சிட்டு தான் இருக்கிறியா அப்படின்ட்டு. இன்னொருத்தர் சொல்றாரு, இவன் வேணா பார்கவி நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா பார்கவி கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளா மாறிட்டா அப்படின்ட்டு. இப்ப இந்த பார்கவியை மீட் பண்றதுக்காக சிவா போறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. பார்கவியும் சிவாவும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அந்த ஃபீலிங்கோட தான் பார்கவி பேசிட்டு இருக்காங்க. என்னாலதான் நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நீ ஜெயிலுக்கு போன இந்த காலகட்டத்துல என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றம் நடந்துருச்சு. எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் பண்ற பாவத்தை எல்லாம் தூக்கிட்டு நான் சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி உனக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, அந்த நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவா சொல்றாருங்க. ஜெயில இருந்து வெளியில வந்திருக்க அடுத்தனோட பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட அப்பாக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் ஜெயிலுக்கு போனேன், அந்த வாக்கை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாருங்க. ஒரு நாள் சிவாவோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த ராஜாரெட்டியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த ராஜாரெட்டி முன்னாடி செருப்பு கூட போடக்கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊருக்குள்ள ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்குது. நம்ம அடியாளுடைய மனைவி தான் இவளுடைய பையன் தான் சிவாவா அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மாவை வான் பண்றாங்க. உன் பையன் காலேஜுக்கு போனானா படிச்சானான்னு இருக்கணும், தேவையில்லாம இந்த அரசியல் எல்லாம் ஈடுபாடு வைக்கிறதெல்லாம் செட் ஆகாது பாத்துக்க. ஆப்போசிட்ல நிக்கிறவன் யாரு, அவனோட ரேஞ்ச் என்னன்னு தெரியாம இவன் மோதிக்கிட்டு இருக்கான், உன் கேஸ்ட்ல இருக்கிறவங்களே இப்படிதான் அப்படின்னு ஜாதியை வச்சு இந்த ராஜாரெட்டி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்த சிவா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கால்ல செருப்பை போட்டு போடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா தயங்குறாங்க. நீ போடுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா போட்டுக்கிறாங்க. ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்துட்டு எப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சிவா கேட்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா உங்ககிட்ட வேலை பார்த்து இறந்து போனதுதான் மிச்சம், என்னோட அப்பா மாதிரி எத்தனை பேர் உன்னை நம்பி இறந்து போயிருந்திருக்காங்க, வாழ்க்கை இழந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வருதுங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்கணும், அந்த எலெக்ஷன்ல பவர் எங்க கைக்கு வரணும், அப்பதான் இது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்ல இந்த ராஜாரெட்டிக்கு கோவம் வந்துருது. அது நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாத்துறாத, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கும்போது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாருங்க. அப்ப அடியாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிவாவை அடிக்கிறதுக்காக வர எல்லாருமே அடிச்சு பொழந்துடுறாருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பார்கவி கிட்ட சொல்றாரு, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்க பவருக்கு வருவோம் எல்லாத்தையும் மாத்துவோன்னு, அதை நிறைவேற்றுறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல பார்கவி சொல்றாங்க, நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்த ராஜாரெட்டி வேற, இப்ப இருக்கிற ராஜாரெட்டி வேற, மோர் பவர்
பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கிறாரு. உன்னோட அப்பா மாதிரியான நம்பிக்கையான ஆட்கள் ராஜா ரெட்டி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் ராஜா ரெட்டியோட மருமகன் என் புருஷன் அவனே இருக்கிறானே, என் புருஷன் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு பார்த்தா அதை விட கொடூரமானவன் தான் என் தம்பி. அவன் பேரு விவேக். ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. ஃபாரின்ல போய் படிச்சுட்டு சாக்லேட் பாய் மாதிரி ரிட்டர்ன் வருவான் அப்படின்னு பார்த்தா எங்க அப்பா 8 அடி பாஞ்சா இவன் 16 அடி பாய்வான் போலயே. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஆளா தான் இருக்கிறான் என் தம்பி. இவனுக்கு மத்தியில நீ எப்படி போராடி ஜெயிக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க சிவா கேட்கிறாரு, பயப்படுறியா பார்கவி அப்படின்ட்டு. நான் பயப்படல, ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பார்கவி சொல்றாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்கும், எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் சிவாவுடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து சிட்டில இருக்கக்கூடிய காலேஜுக்கு படிக்கிறதுக்காக சைக்கிள்ல கிளம்புறாங்க. பார்த்தா அதே காலேஜ்ல தான் பார்கவியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்கவியோட அப்பா ராஜா ரெட்டிக்கு அவங்க பையன் மேலதான் பாசம். பார்கவியை பெருசா கண்டுக்க கூட மாட்டாரு. அதனால பார்கவி காலேஜுக்கு டெய்லி பஸ்ல போயிட்டு தான் வர மாதிரி இருக்குது. சோ முதல் நாள் காலேஜுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா பார்கவியை பார்த்து சைட் அடிச்சுட்டே போயிட்டு கீழே விழுந்து வாரிட்டு அதுக்கப்புறம் திரும்ப காலேஜுக்கு போவாங்க. சிவா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஜாதி வேற்றுமை வந்து ரொம்ப பயங்கரமா பாப்பாங்க. காலேஜ்ல அது இருக்காது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே காலேஜுக்கு போறாங்க. அப்போ அந்த காலேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குரூப் என்டர் ஆகுறாங்க. அந்த குரூப் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஈக்குவலா உட்காரக்கூடாது, சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பின்னாடி போயிடணும், அவங்கலாம் முன்னாடி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த குரூப் மிரட்டுறாங்க. காலேஜ் அப்படின்றது எல்லாருமே சமமா இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஆர்குமெண்ட் நடக்குது. அங்க ஏன் பின்னாடி போய் உட்காரணும் அப்படின்னு சிவாவோட ஃப்ரெண்டு கேட்க, நீ ஃபீஸ் கட்டுறியா, நாங்க தானே ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் அடிக்கிறாருங்க. இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே கிராந்தி அப்படின்றவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உள்ள என்டர் ஆகுறாருங்க. லெக்சரர் கிட்ட சார் ஒரு 2 மினிட்ஸ் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க ஜாதி வேற்றுமை பார்த்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன்கிட்ட இந்த கிராந்தி பேசுறாருங்க. எல்லாரோட உடம்புலயுமே ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, உன்னோட உடம்புல மட்டும் என்ன பாதரசமா ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஜாதி வேற்றுமை எல்லாம் காலேஜுக்கு வெளியில வச்சுக்கோ, காலேஜுக்குள்ள கொண்டு வராத அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராந்தி பாத்தீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறாரு. மேலும் உங்களுக்கு இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலோ தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலோ நீங்க பயப்படாம எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தைரியம் கொடுக்கறாருங்க. இப்போ இந்த சிவாக்கு பாத்தீங்கன்னா யார் இந்த கிராந்தி, எப்படி இந்த கிராந்தினால இவ்வளவு தைரியமா பேச முடியுது அப்படின்னு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது கிராந்தியும் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா தான் ஜாயின் பண்ணி இருந்திருக்காரு. அப்பதான் காலேஜுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனை வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி பேரை சொல்லி பயங்கரமா புள்ளி பண்ணி இருந்திருக்காங்க. மன உளைச்சல் தாங்க முடியாத அந்த பையன் காலேஜ் பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க. இத கண்ணால பார்த்த கிராந்தினால ஏத்துக்கவே முடியலங்க. இந்த ஜாதி பிரச்சனைனால இன்னும் எத்தனை உயிர் போகுது, இனிமேல் எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த விஷயத்தை எதிர்த்து போராடி இருக்கிறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களா இவர் பின்னாடி வந்து நின்று இருந்திருக்காங்க. இனிமேல் எவனாவது ஜாதியை வச்சு இங்க கிளாசிஃபை பண்ணிட்டு இருந்தானா நாங்க இருக்கிறோம் அப்படின்ற அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரு அந்த ஜாதி பிரச்சனையே இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. பிரசன்ட்ல சிவா பாத்தீங்கன்னா கிராந்தியோட கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆகுறாருங்க. அதே சமயம் இந்த கிராந்தி கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு போனானுங்க இல்லையா ஒரு குரூப், அவனுங்க பாத்தீங்கன்னா அவனுங்களுடைய பிரதர்ஸ் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி காலேஜ்ல வச்சு இன்னொருத்த அசிங்கப்படுத்திட்டான், பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் லைப்ரரிக்கு போகும்போதும் வரும்போதும் பார்கவியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்கவிக்கும் சிவாக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த காலேஜ்ல ஜாதி வேற்றுமையை கிரியேட் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் அவனோட பிரதர் கிட்ட சொல்லி அவன் பாத்தீங்கன்னா கிராந்தி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜாதி வெறியில ரொம்ப முத்தி போய் கிடக்குறாங்க. ஜாதியை வச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப நாங்கெல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்கிறோம், இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டாம ஃப்ரீயா படிக்கிறாங்க, அதனால இவங்களும் நாங்களும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இந்த கிராந்தி சொல்றாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு, அதெல்லாம் சொன்னாலும் புரிஞ்சுக்க கூடிய நிலைமையில நீ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி இந்த கிராந்தியை பார்த்து அவன் கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சுட்டினா எத்தனை பேர் அவனால சுட முடியும், எங்க சுர்ரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிராந்தியும் கேட்க அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஷூட் பண்ணிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த துப்பாக்கி மால் ஃபயர் ஆகி அவனோட கையிலேயே வெடிச்சிருது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ராஜா ரெட்டிக்கு தெரிய வருதுங்க. இந்த மாதிரி காலேஜ்ல கேஸ்ட் பிரச்சனை நடந்தது, அந்த கேஸ்ட் பிரச்சனையில நம்ம பையனோட கையிலேயே வந்து கன்னு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி எஸ்ஐ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அப்படின்ற ஒருத்தன் தானே இந்த ஜாதியல் வன்கொடுமைக்கு எதிராக நின்னுக்கிட்டு இருக்கான், சோ இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி அப்படின்ற பேர்ல அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. கிராந்தியை காப்பாத்துறதுக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்புல இருந்தவங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. ஆனா கடைசியில போலீஸ்காரங்களை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணனா அதனால கிராந்தியை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி கிராந்தியை கொலை பண்ணி டெட் பாடியை ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் போய் கேள்வி கேட்கும்போது ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் மேலேயே அவன் கையை வச்சுட்டான். போலீஸ் ஆபீசர் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அதனாலதான் இவனை போட்டு தள்ள வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. கிராந்தி அப்படின்ற ஒருத்த மட்டும்தான் இவங்க எல்லோருக்குமே
சப்போர்ட்டா இருந்தான். இப்ப கிராந்தி அப்படின்ற ஒருத்தன் இல்லன்னு உடனே மறுபடியும் அந்த குரூப் பாத்தீங்கன்னா அராஜகத்தை தொடங்குதுங்க. காலேஜுக்குள்ள கிராந்தியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. கிராந்தி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இருக்கிறேன், நானும் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தவறான முறையில அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல வச்சு அந்த பொண்ணை அரை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துறானுங்க. அதோட நிறுத்திக்காம அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்றதுக்கும் முயற்சி பண்றானுங்க. அந்த பொண்ணு எப்படியோ தள்ளி விட்டுட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில வந்துடுறா. பார்த்தா அங்க நின்னுட்டு இருந்த நம்ம சிவா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பேனரை வச்சு அந்த பொண்ணோட உடலை மறைச்சு காப்பாத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் தக்காளி அவனுங்களை எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துறாருங்க. கிராந்தி அப்படின்ற ஒருத்தன் இருந்தா என்ன பண்ணிருப்பானோ அது எல்லாத்தையுமே சிவா அப்படின்றவரு பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப சிவாவோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பசங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்ட, அவனுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது கிராந்தி என்ன அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, பயப்பட்டு நம்ம ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது, பயந்து பயந்து அவனுக்கு அடிமையா வாழ்றதை விட செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. சிவா பண்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்கவி இம்ப்ரெஸ் தாங்க ஆகுறாங்க. இப்ப நம்ம சிவாவை ஒரு நபர் மீட் பண்றாருங்க. அவரு வந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்தவருங்க. அவர் தான் வந்து கிராந்தியோட அப்பாவா. நான் பேருக்கு தான் அவனுக்கு வந்து அப்பாவா இருந்தேன், அவனுக்கு பெருசா எந்த உதவியும் பண்ணல, நீ அவன் இடத்துல இருந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பையன் மாதிரி தான், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயங்காம என்கிட்ட கேளு, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிராந்தியோட அப்பா சொல்றாருங்க. இப்ப இந்த காலேஜ் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இந்த ராஜா ரெட்டிக்கு போனை போட்டு இந்த கிராந்தியோட இடத்துல இருந்து இவங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறது உங்க ஊர்க்கார் பையன் தான், அவன் பேரு சிவா அப்படின்னு சொல்ல இந்த ராஜா ரெட்டி டென்ஷன் ஆகுறாருங்க. நம்ம விஸ்வாசியோட பையன் தானே அவன் கதையை எப்படி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் சிவாவும் பார்கவியும் நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்கவி சொல்றாங்க, எனக்கு பைக்ல ஊர் சுத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவர் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ராஜா ரெட்டி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்திருக்கிறாரு போல, வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரெட்டியோட வீட்டுக்கு வெளியில அந்த வைக்கப்புள்ள இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா நம்ம சிவாவும் சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்கவியும் ஒன்னா இருப்பாங்க. லேட்டா வரதா இருந்த ராஜா ரெட்டி சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, இந்த சிவா பையன் தானே இப்ப நமக்கு எதிராக நின்னுக்கிட்டு இருக்கான், அவனோட கதையை முடிக்கிறதுக்கு அவனோட வீட்டை கொளுத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சிவா அங்கிருந்து ஓடுறாருங்க. இதை பார்த்து இந்த ராஜா ரெட்டி பயங்கர ஷாக்கா வராரு. இவன் என்ன இங்கிருந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பார்கவியும் சிவாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ சிவா அவரோட வீட்டுக்கு போறாருங்க. போய் பார்த்தா வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உள்ள அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ்காரங்க சிவாவை அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ இந்த கிராந்தியோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, அந்த அமைப்போட வந்து போலீஸ்காரங்க கிட்ட இருந்து சிவாவை காப்பாத்துறாருங்க. அப்பதான் நம்ம கிராந்தியோட அப்பா சொல்றாரு, நீ அங்க காப்பாத்த போனா எந்த யூஸும் கிடையாது, ஏன்னா உன்னோட அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க, நீ அங்க போனேன்னா போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உன்னை எப்படியாவது நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காப்பாத்துறதுக்கு உதவி செய்யறாரு. ஆனா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா கிராந்தியோட அப்பாவை ஷூட் பண்ணிட்டு கடைசியில சிவாவை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா சிவா ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாரு. சிவா ஜெயிலுக்கு போன இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்கவிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ராஜா ரெட்டி முடிவு பண்றாரு. அதையும் பாத்தீங்கன்னா அரசியல் நோக்கத்தோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு நாள் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதனால நம்ம ரெண்டு பேரும் சம்பந்திங்களாயிரலாம், உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நபர் பாத்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை நீ பாத்துக்க, இந்த ஏரியாவை என் பையனுக்கு கொடுத்துரு அப்படின்னா நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ராஜா ரெட்டியும் சரின்னு சொல்லி அந்த நபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா பைரெட்டி. அவரு ரொம்பவே மோசமான ஒரு ஆளா இருக்கிறாருங்க, குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல. இப்ப இந்த பார்கவியோட புருஷன் பாத்தீங்கன்னா தன்னோட கேங்கோட வெளியே எங்கேயோ கிளம்பி இருக்கிறான். போற வழியில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரூப் வந்து இந்த பைரெட்டியை அட்டாக் பண்ண பாக்குறாங்க, கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த பைரெட்டியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்றதுனால எல்லாத்தையுமே போட்டு புரட்டி எடுத்துறான். அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இந்த சுத்து வட்டாரத்துல என்ன கொல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர் எவன்டா அப்படின்ற மாதிரி இந்த பைரெட்டி தன்னோட டிரைவர் கிட்ட கேட்டுட்டு இருக்க எல்லா இடத்துலயுமே விசாரணை பண்றாங்க. பைரெட்டியை கொல்லணும்னு நினைச்ச அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு தெரியலங்க. போலீஸ்காரங்க இது நக்சலைட்டோட வேலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பைரெட்டியோட டிரைவர் இருக்கிறான் இல்லையா, அவனோட பேரு வீரா. வீராவை தனியா கூப்பிட்டு பார்கவி பயங்கரமா திட்டுறாங்க. ஏண்டா உன்னால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாதா, ஒரு பாமை வச்சு அவன் கதையை முடிச்சு தள்ளுறது விட்டு போட்டு இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அப்பதான் தெரிய வருது தான் புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான போட்டது வேற யாரும் கிடையாது, பார்கவி தான் அப்படின்ட்டு. தக்காளி அங்க கட் பண்ணா இன்னொருத்தரோட என்ட்ரியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவ்வளவு நாள் ஃபாரின்ல இருந்தான் இல்லையா இந்த ராஜா ரெட்டியோட பையன், அவன் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள என்டர் ஆயிருக்கான். என்னுடைய மாமா மேல எவன்டா கைய வச்சது, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிட்டு உள்ளுக்குள்ள இறங்குறான். அதாங்க சாக்லேட் பாயா வருவான் அப்படின்னு பார்த்தா அப்பனுக்கு மிஞ்சரானே இவன். இப்ப அரசியல் கட்சி மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ சிஎம்க்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால அவருடைய போஸ்டிங் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க போறதா வந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது கட்சி ஆபீஸ்ல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பைரெட்டி கிட்ட ஒரு மினிஸ்டர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. உடனே இந்த பைரெட்டி வந்து எந்திரா என் முன்னாடி எல்லாம் எப்படா நீ உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த மினிஸ்டர் சொல்றாரு, இங்க
பாரு இது ஒன்றும் உன் ஊர் கிடையாது, இது என்னுடைய கட்சி ஆஃபீஸ், எனக்கு ஒரு பதவி இருக்கு, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, நான் எப்படி உன் முன்னாடி உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இருந்தாலும் ஜாதி வேறதான் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே வச்சு இந்த பைரெட்டி அவர் அசிங்கப்படுத்துறாருங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முத்தையா அப்படின்ற ஒரு சொல்லி தான் அந்த நபர் இந்த மாதிரி வேணுனே நம்ம முன்னாடி உட்கார்ந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளானடா தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜா ரெட்டியோடைய பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ராஜா ரெட்டியோட பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அரசியல் தலைவரை மீட் பண்ணி சிஎம் எங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதனால எங்களோட வீக் பாயிண்ட்ல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு நீ துணை போயிருக்கிற, அதனால நான் சொல்றதை நீ கேட்கல அப்படின்னா உன்னோட பேத்தியை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, அந்த அரசியல் தலைவரும் நீ சொல்றது எதுனாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் சொல்றதை அப்படியே சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ராஜா ரெட்டியோட பையன் மிரட்டுறான். சிட்டில நடக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஊழலுக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது, சிஎம் தான், நான் அந்த கட்சியிலேயே இருந்து இதெல்லாம் கண்கூடா பார்த்திருக்கேன் அப்படின்னு நீ பிரஸ் மீட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இந்த அரசியல் தலைவரும் பாத்தீங்கன்னா சிஎம்க்கு எதிராகவே பேசிடுறாருங்க. இதனால அரசியல்ல பெரிய மாற்றமே ஏற்படுது, பெரிய பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் ராஜா ரெட்டியோட பையன் எதுக்கு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சிஎம் மேல ஏகப்பட்ட ரிமார்க் இருந்தது அப்படின்னா கட்சி அவரை வெளியே அனுப்பிட்டு வேற ஒருத்தரை சிஎம்மா போடும். சோ அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா ராஜா ரெட்டி தான். சோ ராஜா ரெட்டி சிஎம் ஆயிரலாம் இல்லையா, அதுக்காக தான் ராஜா ரெட்டியோட பையன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அரசியல் தலைவர் ராஜா ரெட்டியோட பையனுக்கு போனை போட்டு, நீ சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டம்பா, தயவு செஞ்சு என்னோட பேத்தியை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொன்னு நீ பண்ணணும் அப்படிங்கும் போது என்ன சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு சூசைட் பண்ணி சாகணுமா அப்படின்னு கேட்க, உன்னோட சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனா நீ சாவு, நீ சாகும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகணும், அப்படி இல்லைனா உன்னோடைய பேத்தியை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ராஜா ரெட்டியோட பையன் மிரட்டுறான். சொன்ன மாதிரியே இந்த அரசியல் தலைவர் பாத்தீங்கன்னா அவருடைய சாவுக்கு காரணம் சிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல தொங்கிடுறாருங்க. இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வருது. இந்த சிஎம்மோட வேலைக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎம் ராஜா ரெட்டி கிட்டையும் ராஜா ரெட்டியோட பையன் கிட்டையும் சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ராஜா ரெட்டியோட பையன் சொல்றான், பதவிக்காக நீ என்ன பண்ணாலும் அது ஜெனூனான ஒர்க், ஆனா அதுவே நாங்க பண்ணா கிரிமினல்ஸ் ஆனாங்க, நாங்களும் பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. உடனே இப்ப சிஎம் இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னைய வீழ்த்தி நீ சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா, நான் கண்டிப்பா அதை நடக்க விடவே மாட்டேன், உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு இருப்பான், அவனைய கூட வச்சுட்டு நான் உன்னை காலி பண்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போறாருங்க. ஒரே கட்சிக்குள்ள உள்நாட்டு தகராறு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பார்கவியை மீட் பண்றதுக்காக பார்கவியோட புருஷங்காரன் போறான். அவரோட முன்னாள் காதலனை மீட் பண்ணன அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்கவிய நம்ம சிவா கூட சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசுறாருங்க. பார்கவிக்கு கோவம் வருதுங்க. உடனே பைரெட்டி சொல்றான், சிவாவை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தனியா போய் அவன்கிட்ட மோதி சண்டை போடு, அவனை கொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்கவியும் ஏத்தி விட்டுறாங்க. இந்த பைரெட்டியும் பாத்தீங்கன்னா சிவாவை மீட் பண்றதுக்காக போயிட்டு, என் பொண்டாட்டி உனக்கு ஓவரா பில்டப் கொடுத்துருக்கா, என்னன்னு பாத்திரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இவ்வியா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த மழையிலயும் அடிச்சு மல்லி கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டை முடிவுக்கு வருதுங்க. இந்த ஏரியா கலெக்டர் தான் பாத்தீங்கன்னா இவங்களோட சண்டையை சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப நம்ம பார்கவி சொல்லிட்டு இருக்காங்க, நான் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் நான் என்னென்னலாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சனோ அதோடைய தொடக்கம் இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழால எல்லாருமே கலந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பைரெட்டி, அதாவது பார்கவியோட புருஷங்காரன், பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்காக போறான். அப்ப பாத்தீங்கன்னா அவனை ரவுண்ட் அப் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த நம்ம பார்கவி இருக்காங்க இல்லையா, அவங்க கையாலேயே புருஷனை போட்டு தள்ளிடுறாங்க. பார்கவி தான் அவங்க கணவனை போட்டு தள்ளினாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. இப்ப இந்த பைரெட்டியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரும் கட்சியில பெரிய ஆளா இருந்துட்டு இருக்காரு. அவரு வீட்டுக்கு வராருங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ராஜா ரெட்டி பதவி அது இதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பைரெட்டியோட அப்பாக்கு கோவம் வந்துருதுங்க. உன் மருமகன் செத்து போயிட்டான், உன் பொண்ணு விதவையாய் நின்னுக்கிட்டு இருக்கா, அப்ப கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பதவி பதவின்னு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எமோஷன்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா கேள்வி கேட்கிறாருங்க. அவரை கேள்வி கேட்க விடாம மிரட்டுற பாணியில பாத்தீங்கன்னா இந்த ராஜா ரெட்டியோட பையன் இந்த பைரெட்டியோட அப்பா தோல் மேல கைய வைக்கிறான். ராஜா ரெட்டியோட வீட்டுல டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதுங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. இந்த ராஜா ரெட்டியோட பையன் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களை கிரியேட் பண்ணதற்கான காரணம் அவங்க அப்பா சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்பதான் அவன் சொல்றான், நீ சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக கிடையாது, நான் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனேன் அப்படிங்கும் போது அவங்க அப்பாக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது என்னோட 20 வருஷ கனவு சிஎம் ஆகணும் அப்படின்றது, அது எப்படி உனக்கு நான் தூக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தான் சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மற்றும் மகனுக்கு இடையே பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. மகன் நம்ம கூடயே இருந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாமே ஆயிருது. இந்த அதிர்ச்சியில இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அதுல இன்வால்வ் ஆயிட்டு, நீங்க என்ன சிஎம் ஆகுறதே, நான் தான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு பார்கவி சொல்றாங்க. என் புருஷன் உயிரோட இருக்கும்போது அவன் எந்தெந்த பகுதிகள்லாம் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தானோ அது எல்லாமே இனி என்னோடது, நானும் கட்சிக்குள்ள வர போறேன், நானும் அரசியல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைரெட்டியோட அப்பாவை மீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்க பையன் இறந்து போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவரோட வாரிசு என்னோட வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்குது, அதுக்காகவாது நான் எலெக்ஷன்ல நிப்பேன் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனடியாக
வழியா இந்த பைரெட்டியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, பேரப்புள்ள அவங்க வயித்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றதுக்கு தயாராகிறாருங்க. கட்சியில பேசி உங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப பார்கவி கட்சி ஆபீஸ்க்கு வராங்க. பார்கவிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா பார்கவி எனக்கு எம்எல்ஏ சீட் எல்லாம் வேண்டாம், சிஎம் சீட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னமா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குது, நீங்க அந்த சீட்டை கொடுத்தா கொடுங்க, அப்படி இல்லைனா நான் தனித்து நின்று ஜெயிப்பேன், அப்புறம் உங்க கட்சிக்கு தான் ஆப்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டுறாங்க. இப்ப அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்கிறவர் சொல்றாருங்க, சிஎம் சீட்டுக்கு 2 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, அந்த 2 பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுல ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு பார்கவி சொல்றாங்க. நான் ஒன்னும் ராஜா ரெட்டி வீட்டு பொண்ணு கிடையாது, நான் எப்ப தாலி கட்டி வேற வீட்டுக்கு வந்தனோ அப்பவே நான் வேற வீட்டு பொண்ணாயிட்டேன் அப்படின்ற மாதிரி மாமனாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்குள்ளேயே ஓட்டிங் வைக்கிறாங்க. யாருக்கு அதிக ஓட்டு வருதோ அவங்கள வந்து சிஎம்மா நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா ரெட்டியோட பையனும் பொண்ணும் சேர்ந்து வசமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாமே ஆயிருதுங்க. ராஜா ரெட்டியோட பையன் ஒரு பக்கமும் ராஜா ரெட்டியோட பொண்ணு ஒரு பக்கமும் பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்களையா காசு கொடுத்து வாங்குறாங்க, மிரட்டுறவங்கள மிரட்டுறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க சைட்ல ஒவ்வொருத்தங்களையா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்கவி வீட்டுக்கு வரும்போது பார்கவியோட தம்பி கேட்கறான், எல்லாத்தையுமே பணம் கொடுத்து தான் வாங்கினியா இல்ல வேற ஏதாவது பண்ணி அப்படிங்கும்போது, இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்காத, என் புருஷனையே போட்டு தள்ள தெரிஞ்ச எனக்கு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நீ என் தம்பி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு உன் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம பார்கவியோட தம்பிக்கே தெரிய வருது, நம்ம மாமாவை போட்டு தள்ளினது வேற யாரும் கிடையாது, நம்ம அக்கா தான் அப்படின்ட்டு. இப்ப மேக்ஸிமம் மெஜாரிட்டியை பாத்தீங்கன்னா பார்கவி வாங்கிடுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பார்கவியோட மாமனார் சொல்றாரு, நீ பண்றதெல்லாம் ஒரு மாதிரி அராஜகமா இருக்குது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தான் நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, வயித்துல எங்க குழந்தை இருக்கு, அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்கவியோட மாமனாரை பாதி வழியிலேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. சோ பதவிக்காக அவங்களும் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம பார்கவிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி வந்து சிஎம் சீட்ல நிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்சி அறிவிச்சிருது. இதுல கடுப்பான ராஜா ரெட்டியோட பையன், நான் தனியா நிக்கிறேன், கண்டிப்பா உங்களை தோல்வி அடைய வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எலெக்ஷன்ல நிக்கிறாருங்க. அதே சமயம் சிவா பாத்தீங்கன்னா நம்ம கையில பவர் வந்தாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எலெக்ஷன்ல நிக்கிறாருங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க, வாக்கு சேகரிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம பார்கவி அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவரை கொலை பண்றாங்க. ஏன்னா பார்கவி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த டிரைவருக்கு தெரியும். டிரைவர் வச்சு தான் பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டிரைவர் உயிரோட இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கிறதுலயே பலதரப்பட்ட பிரச்சனை வருதுங்க. ராஜா ரெட்டியோட பையன் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து வெளிப்படையா தெரிய வந்து போலீஸ்காரங்க ராஜா ரெட்டியோட பையனை அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய ராஜா ரெட்டி கிட்ட பார்கவி பேசிட்டு இருக்காங்க. 20 வருஷமா வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்டல, இன்னும் 20 நிமிஷத்துல என்ன சிஎம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பெண் குழந்தையா பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே என்ன கொல்ல பார்த்தல, ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணினேன். என் புருஷனை போட்டு தள்ளினதும் நான் தான், அரசியல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமும் நான் தான். ஆனா ஒண்ணு, தம்பியை மட்டும் கொல்லணும்ன்ற மனசு எனக்கு வரல, அதனாலதான் அவனை ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாசுக்கா உள்ள தள்ளி வச்சுட்டேன். ஆனா உண்மையில இருக்கக்கூடிய கோவம் எனக்கு குறையவே இல்லை, அதனால நீ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பார்கவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டும் வருதுங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து பார்கவி தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துருது. பார்கவி மக்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எலெக்ஷன்ல தோத்து போன சிவா கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, பார்கவி ஜெயிச்சிட்டா, நீ தோத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆணும் பெண்ணும் வேற வேற கிடையாது, 2 பேருமே சமம் தான், அவ ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான், கண்டிப்பா அவ நல்லது பண்ணுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பார்கவி அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தவங்க, அதற்கான ரிவெஞ்ச் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.